வணக்கம் மக்களே. நிதின் நபீன் ஒரு சின்ன வயசுக்காரர் பாஜக தேசிய தலைவரா இருக்காரு பாத்தீங்களா? அவருக்கு வயசு என்னமோ 45 தானாமே. இது வரைக்கும் இருந்த தேசிய தலைவர்லயே இவர் தான் ரொம்ப வயசு கம்மியானவராமே. ஆனா இங்க என்னதான் என் குடிகார புருஷன் இருக்கானே, அந்த கிழவன் ஊர்ல இருக்கிற எல்லா கிழட்டு பயல்களை கூட்டிட்டு நடப்பயணம் போறோம்னு கிளம்பிட்டான். ஏன் எதுக்குன்னு கேட்டா, பாஜகவை காலி பண்ண போறானுங்களாம். இவனுங்களே நாளைக்கு காலி ஆக போற நிலைமையில தான் இருக்கானுங்க. இந்த கிழவன் வாக்கிங் கூட்டிட்டு போறவங்களோட வயசை படிக்கிறேன் கேளுங்க. நாராயணசாமிக்கு 78 வயசு, வைத்திலிங்கத்துக்கு 76 வயசு, ஏவிஎஸ்க்கு 76 வயசு, பிகேடிக்கு 74 வயசு. அப்புறம் கூட நடக்கிற முக்காவாசி பேருக்கு 60 வயசுக்கு மேல. ஏண்டா கிழவா, உனக்குதான் வயசாகி போச்சுன்னு பார்த்தா உன் சகவாசமும் அப்படியே இருக்கே. கரெக்டா தான் டோஸ்ட் புடிச்சு வச்சிருக்க. ஆனா இவங்கள பல பேரு முட்டி வலி வந்த கேஸ், சுகர் வந்த கேஸ், பிபி வந்த கேஸ், அவ்வளோ ஏன் இதுல நிறைய பேருக்கு வாயில பல்லே குட்டி போச்சே. இவங்கள நடக்க கூட்டிக்கு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க குடும்பம் பிள்ளை குட்டிக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இந்த லட்சணத்துல பாஜக ஃபேக் போஸ்டர் பண்ணிட்டாங்க. வெற்றி நிச்சயம்னு பெனாத்திட்டு இருக்க நீ, இந்த ஆளு கூட்டிட்டு போற பெருசுங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஆளு பொண்டாட்டின்னு என்னதான் கேள்வி கேட்க வருவானுங்க. அத நினைச்சாதான் லைட்டா பகீர்னு இருக்கு. இவனுங்க இதுக்கு நடப்பயணம் போறதுக்கு பதிலா நம்ம புதுச்சேரி அரசு முதியோர் பென்ஷன் 500 ரூபாய் ஏத்திருக்காங்களாம். அத வாங்க கிளம்பி போனாவாச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். ஐடியா இல்லாத பசங்க